ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். தை மாத பொது பலன்களை இப்ப பார்க்க போறோம். தை மாதம்னா என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு, அதாவது சனி பகவானோட மகர ராசிக்கு சரராசிக்கு சூரியன் வர்றதுதான் தை மாதம். இந்த மாதம் முழுதும் 30 நாள் மகர ராசியில தான் இருப்பாரு. கூடவே செவ்வாய் உச்ச நிலையில இருப்பாரு. 29 நாள் உச்ச நிலையில இருப்பாரு. சூரியனோட சேர்ந்து உச்ச நிலையில இருப்பாரு. இன்னொன்னு சுக்கரனோட சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்துல செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி புதனும் மகரத்துல இருப்பாங்க. 4 கிரகங்கள் மகரத்துல இருக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. மீனத்துல சனி பகவான் இருப்பாரு. குரு மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. இதுதான் கிரக நிலைகள். இதை வச்சு நம்ம தை மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், பிறந்த இடம், இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் தசாபுக்தி அடிப்படையில உங்க ஜனனகால ஜாதகத்துல அதை வச்சு நம்ம துல்லியமா கணிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்க இப்போ அஷ்டமத்து சனியில இருக்கிறீங்க. சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறது ஒரு குறைதான். இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்கிறது கொஞ்சம் ஒரு 6 மாத காலமாவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்குது. ஒரு குழப்பமான மனநிலையில தான் இந்த 6 மாசமா இப்ப இருக்கீங்க. அதே மாதிரி கோச்சார வேதை அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால ஓரளவு பாதிப்புகள் கம்மியா தான் இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல, அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அண்ணன் அக்கால்கள் மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைச்சு கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி 50 வயசுக்கு மேற்பட்ட ஆளுங்களுக்கு குழந்தைகள்னால, அதாவது 5ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமா அனுகூலங்கள் ஆதரவுகள்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. போன மாசம் வரைக்கும் குழந்தைகளால இருந்து வந்த மன வருத்தங்கள் இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மன வருத்தங்கள் நீங்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. இளைய சகோதரம் தான் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எழுத்து, கவிதை, கலை, விளையாட்டு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அந்த துறைகள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி என்னதான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் கொஞ்சம் தடைகள் கொடுக்க தான் செய்யும். தடைகளோடு அதுக்கப்புறம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைகள், ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால தடைகள் கொடுக்கும். கொஞ்சம் மருத்துவத்தோடு அதுக்கப்புறம் குழந்தை புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அஷ்டமத்து சனி நடக்கும்போது திருமணம் நடக்கிறது சிரமமான காரியம். அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. 7ஆம் அதிபதி நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்துல சந்திரனோட நிலையும் வச்சு, சந்திரன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, நல்ல ஒளித்தன்மையோட இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்புகள் கம்மியா இருக்கும். பாதிப்புகள் இருக்காது. பாதிப்புகள் கொஞ்சமா இருக்கும். இன்னும் ஒரு 100% அடிக்கிறத ஒரு 70% பாதிப்புகள் அவ்வளவுதான். அதாவது 70% தான் பாதிப்புகள் இருக்கும். முழுசும் அடிக்க மாட்டாங்க. ஆனா பாதிப்புகள் இருக்குன்னா ரொம்ப, அதாவது தாங்கக்கூடிய அளவுகளை பாதிப்புகள் இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா திருமண அமைப்புகள்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம். அதனால திருமண அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கும்.
அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம், பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வேலையை எக்காரணத்தை கொண்டும் விடாதீங்க, இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை பார்க்கலாம், இன்னொரு வேலை ரெடியா இருக்குது அப்படின்னா அந்த வேலை கிடைச்சதுக்கு பிற்பாடு உறுதியானதுக்கு பின்னாடி வேலையை விடுங்க. இந்த காலகட்டத்துல அஷ்டமதி சனி நடந்துட்டு இருக்கும்போது சிம்மராசிக்காரங்க வந்து வேலையை மட்டும் எந்த காலத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது, உஷாரா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மன அழுத்தங்கள் வேலைகள்ல இருக்கும். ஏன்னா உங்க பொருளாதார முன்னேற்றத்துல கொஞ்சம் கை வைப்பாரு சனி. 2ஆம் பாவகத்தை பாக்குறதுனால 8ல இருக்கிற சனி உங்க 2ஆம் பாவகத்தை, குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தை பாக்குறதுல குடும்பத்துல ஒரு குழப்படி பண்ணுவாரு. குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து கவனமா கையாளணும். நீங்க முக்கியமா வேலையை விட்டுறக்கூடாதுங்க, கவனமா இருங்க. மற்றபடி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல விசேஷம்தான். கணவன் மனைவி ஸ்தானம், அதாவது மனைவி வழியில லாபங்கள் வரக்கூடியது, பண வரவு தன வரவுலாம் மனைவி மூலியமா பண வரவு தன வரவு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி நண்பர்களுடன் உறவுகள் வந்து நல்லாவே இருக்கும். போன மாசம் வரைக்கும் நண்பர்கள் வந்து கருத்து வேறுபாடு, ஏதோ பிரச்சனை, அங்க பிரிஞ்சிட்டோம் நண்பர்கள். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நட்பு வந்து இணையக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளையதாரம்னு சொல்லுவோம். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி லாபங்கள், தொழில் ஸ்தானத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தொழில்ல மேற்கொண்டு முதலீடு இந்த காலகட்டத்துல எதுவும் போடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. தொழில் இந்த காலகட்டத்துல அஷ்டமதி சனி காலத்துல தொழில் தொடங்குறது பார்த்து கவனமா 1க்கு 2 முறை நல்லா யோசனை பண்ணி தொழிலை தொடங்குங்க. அதே மாதிரி தொழில ஒரு வளர்ச்சிக்கு ஏதாவது போடணும், மூலதனமா ஏதாவது போடணும்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவோம். முதல் திருமணம் சரியில்லாம போயிட்டு 2வது திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா 2வது திருமணம், மறுமண வாய்ப்புகள் கண்டிப்பா குரு பகவான், 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில தசாபுக்தி எப்படி இருக்குது, உங்க ஜனனகால அடிப்படையில தான் பிக்சட் அது. அதுல இருந்தாதான் கோச்சார ரீதியில ஜனனகால ஜாதகத்துல நல்லதோ கெட்டதோ இருக்கிற பட்சத்துல கோச்சார ரீதியில வரும்போதுதான் அந்த நல்லவைகள் நடக்கும், கெட்டவைகள் தீயவைகளும் நடக்கும். அதன் துல்லியமா உங்களுக்கு வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.